ராகாயத்தை பார்த்து, டே அவன் உன்னை என்னடா பண்ண முடியும், எதுக்கு இந்த பயம், எல்லாம் சரியா போச்சு என்றாராம். அதன் பிறகு எல்லாம் சரியாகிவிட்டது. அவர் நிம்மதியாக உறங்கினார். இதை பரணிதரன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய அனுபவங்களில் அன்பையருடைய நூலில் குறிப்பிட்டு எழுதுகிறார். இப்படிப்பட்ட பல விஷயங்கள், இப்படிப்பட்ட செய்திகள், இது போன்ற செய்திகள் பல பால்பிரண்டன் காதுக்கும் எட்டின. பால்பிரண்டன் KS வெங்கட்ரமணியை அழைத்துக் கொண்டு வெங்கட்ரமணியை அறிமுகப்படுத்த பரமாச்சாரியாரை நேரில் சென்று சந்தித்தார். பரமாச்சாரியார் பால்பிரண்டனிடம் என்ன ஏது என்று கேட்க பல பல ஆன்மீக சந்தேகங்களை அவர் கேட்டார். அவர் கேட்ட எல்லா ஆன்மீக சந்தேகங்களுக்கும் பரமாச்சாரியார் தெளிவாக அவர் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் விடை சொன்னார். பால்பிரண்டனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இவ்வளவு உயர்நிலை பிரமுகராக இருக்கிறார், எல்லா மதங்களையும் மதிக்கிறார், எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறார், ஆன்மீகம் தவிர்த்து பிற துறைகள், விஞ்ஞானம், பௌதிகம், இயற்பியல், கணிதம், எதை பற்றியும் அவர் பேசுகிறார். இவரெல்லவா நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடாதா, அடிக்கடி நான் உங்களிடம் சந்தேகம் கேட்டுக்கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு பரமாச்சாரியார், அப்படி அல்ல, நான் ஒரு மடம் சார்ந்தவன், நிர்வாக வேலைகள் இன்று பல இருக்கின்றன, மடத்தின் சட்டத்திட்டங்களும் இருக்கிறது, நான் துறவியானாலும் மடாதிபதி, மடம் சாராத துறவியர் யாரையாவது அணுகி பாருங்கள். அப்படி யாரை அணுகுவது என்று எனக்கு தெரியாதே, நீங்களே சொல்லக்கூடாதா? அப்படி 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் வட இந்தியாவில் இருக்கிறார், அவர் மௌனத்தில் இருக்கிறார், ஆகையால் அவர் யாரையும் சந்திப்பதில்லை, வெளிதேசத்தவரை சந்திக்க மாட்டார். இன்னொருவர் திருவண்ணாமலையில் இருக்கிறார், ரமணர் என்று பெயர், அவரை போய் சந்தித்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கிடைக்கும். சரி என்று இவர் வணங்கி எழுந்தார். எழுந்த போது பரமாச்சாரியார் சொன்னார், மறக்காமல் ரமணரை சந்தியுங்கள், நீங்கள் வெளிதேசம் விடைபெற்று செல்லவிருக்கிறீர்கள், அதற்குள் கட்டாயம் ரமணரை சந்தித்து விடுங்கள் என்று அவர் சொன்னார். பால்பிரண்டன் சரி என்று ஒரு புத்தாம் பொதுவாக தலையாட்டி விட்டு தான் தங்கிய உணவு விடுதிக்கு வந்து விட்டார். பரமாச்சாரியார் ஒரு வெளிதேச அன்பரிடம் பேசியது கூட அந்த காலகட்டத்தில் ஒரு சிக்கலாக எழுந்திருக்கலாம். பரமாச்சாரியார் சில நேரங்களில் அவருடைய தர்மம் என்று நினைக்கப்பட்டதிலிருந்து விலகியும் இருந்திருக்கிறார். ஒரு 50-60 மாணவர்கள் அவரை சந்திக்க வந்தார்கள். அன்று பரமாச்சாரியார் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம் என்றால் சைகையால் கூட பேசக்கூடாது. டாக்டர் முத்துக்கண்ணப்பர் ஒரு இலக்கண அறிஞர் இருந்தார். இப்போது அவரது 100 அவர் வாரம் ஒரு நாள் மௌனமாக இருப்பார். அசோக் நகரில் இப்பொழுது ராஜவேல் என்கிற தமிழ் அறிஞர் இருக்கிறார். 95 வயது தாண்டி இருக்கும். அவரும் வாரம் ஒரு நாள் மௌனமாக இருப்பார். பரமாச்சாரியார் அடிக்கடி மௌனமாக இருப்பார். அப்போது காஷ்ட மௌனமாகவும் இருப்பார். காஷ்ட மௌனம் என்றால் சைகை காட்டக்கூடாது. சுத்தானந்த பாரதியார் மௌனமாக இருந்தார் அரவிந்த் ஆசிரமத்தில் புதுச்சேரியில். தான் என்று மௌனம் கலைகிறோமோ அன்று கடிதம் எழுதி வைமு கோதை நாயகியை வர சொல்வார். கோதை நாயகியின் அந்த இனிய பாடலை கேட்ட பிறகுதான் அவர் பேச தொடங்குவார். இப்படி பரமாச்சாரியார் மௌனமாக இருந்த நேரத்தில் தான் 60-70 மாணவர்கள் வந்து விட்டார்கள் அவரை சந்திக்க. அந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் பரமாச்சாரியாரிடம் சொல்லப்பட்டது. அவர் திடீரென்று வாய் திறந்து பேசலானார். எல்லாரையும் கூட்டின்னு வாங்கோ, அவளெல்லாம் நான் பார்க்கணும் என்றார். எல்லோரும் வந்தார்கள். எல்லோரிடமும் மனப்பூர்வமாக காது குளிர அவர் பேசினார். பேசி அனுப்பிய பிறகு அந்த மடத்து அன்பர்கள் கேட்டார்கள், இன்று நீங்கள் காஷ்ட மௌனமாயிற்று, விரதத்தை துறக்கலாமா, இப்படி செய்து விட்டீர்களே என்று. பரமாச்சாரியார் சொன்னார், விரதத்தை ஏன் துறக்கக்கூடாது, விரதம் எதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உடல் வலிவு வேண்டும் என்பதற்காகத்தானே. வந்திருந்த அந்த 50-60 மாணவர்களும் பார்வையற்ற பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள். அவர்களுக்கு பார்வை கிடையாது, அவர்களுக்கு தரிசனம் என்பதே என் குரலை கேட்பதுதான். அவ்வளவு தொலைவிலிருந்து வந்து அவர்களிடம் பேசாமல் இந்த மௌனம் என்ன வேண்டி கிடக்கிறது என்று பரமாச்சாரியார் கேட்டதாக ஒரு வரலாறு சொல்கிறது. இப்போது பால்பிரண்டன் என்கிற அந்த வெளிதேச அன்பரிடம் சில மணி நேரங்கள் பேசி அந்த அன்பர் சென்று உணவகத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். இரவு நேரம் 11:30 மணி தாண்டி இருக்கும். அந்த அறை கதவு உள்ளே பூட்டி இருக்கிறது. பால்பிரண்டனை திடீரென்று யாரோ தட்டி எழுப்பிய மாதிரி இருந்தது. அவர் கண்விழித்து பார்த்தார். எதிரே ஒளி உருவில் பரமாச்சாரியாருடைய முகம். தன்னை கிள்ளி பார்த்து கொண்டார். உண்மைதான். பரமாச்சாரியார் சிரித்துக் கொண்டே சொன்னார், மறக்காமல் ரமணரை பார்த்து விட்டு போகும்.